அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சீமானை எப்படியாவது நான் பேட்டி எடுத்தே ஆகணும். அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை என்ன மன்னிக்கணும் அப்படின்னு முக்தார் அவர்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற எல்லா இடங்களிலுமே பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இது குறித்து அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தந்தி தொலைக்காட்சியில் பாண்டேவுடைய நேர்காணலை பார்க்கறதுக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் செலுத்தினாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சத்தியம் தொலைக்காட்சியை சார்ந்த முக்தார் அவருடைய நேர்காணலை பார்க்கறதுக்கும் அதிக அளவில் ஆர்வம் செலுத்தியிருந்தாங்க. முக்தார் யார் இடத்துலையுமே பயப்படாமல் ரொம்ப தைரியமாக கேள்வி கேட்குற முறையும் அதற்கு பிறகு ரொம்ப வெளிப்படையான கேள்வி கேட்குற திறமையும் தான் பார்த்தீங்கன்னா மக்களை அதிக அளவில் ஈர்த்து அவங்க எந்த ஒரு வேலையில் இருந்தாலுமே இவருடைய வீடியோ வெளியான கொஞ்ச நேரத்திலே பார்க்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை தூண்டியிருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்படி மக்கள் மத்தியில் ரொம்பவே பிரபலமாக மாறிய முக்தார் சீமானை எதிர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் மட்டுமே தான் இந்த ஒரு வேலைக்கு வந்திருக்காரு அப்படின்றது போக போக தான் பார்த்தீங்கன்னா தெரிய வந்துருந்துச்சு. பிஜேபியிடமும் அதிமுக கட்சியில இருந்தும் நிறைய பணத்தை வாங்கிட்டு தான் சீமானை விமர்சிக்கிறாரு அப்படின்றது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எல்லா விருந்தினர்களிடத்துலையும் சீமானை குறித்த கேள்விகளை அவதூறாக கேட்கறதும் அதற்கு பிறகு அவங்கள கோபம் ஏற்றி அவங்களாகவே சீமானை திட்ட வைக்கிறதும் அப்படின்னு ஒரு கேவலமான பத்திரிகையாளராக தான் பார்த்தீங்கன்னா சத்தியம் தொலைக்காட்சியை சார்ந்த முக்தார் அவர்கள் இருந்திருக்காரு அப்படின்றது போக போக தெரிய வந்து அதற்கு பிறகு இவருடைய கரியரே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். குறிப்பாக இறுதியாக நடந்த ஸ்டிங் ஆபரேஷன் அதற்கு முன்னதாக காமாட்சி நாயுடு நேர்காணல் எடுத்த போது எல்லா இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா முக்தாருடைய பத்திரிகை தர்மம் அப்படின்றது இவர் இடத்துல சுத்தமாக கிடையாது அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான அனைத்து பத்திரிகையாளர்களுமே பார்த்தீங்கன்னா இவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீமான் அப்படின்ற ஒற்றை நபரை எதிர்க்கணும் அப்படின்னு இவர் செய்யக்கூடிய விவாதம் அப்படின்றது தேவையே இல்லாதது அப்படின்னு உணர்ந்த பிறகு மக்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இவர் அதிக அளவில் எதிர்க்கவே ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால் தற்போது இவருடைய வீடியோக்கள் ரொம்பவே கம்மியான பார்வையாளர்கள் மட்டுமே வந்துட்டு இருக்காங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா முக்தார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆதன் தொலைக்காட்சியை சார்ந்த மாதேச மக்கள் மன்னிச்ச மாதிரி என்னையும் மன்னிக்கணும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் சீமான் அவர்கள் எனக்கு ஒரு நேர்காணல் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா நான் ரொம்பவே நன்றியோடு இருப்பேன் அப்படின்னு நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகள் இடத்துல பார்த்தீங்கன்னா முக்தார் அவர்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. மேலும் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ முக்தாரை சீமான் மன்னிக்கணுமா அப்படின்றது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.